அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணிட்டீங்களா? கொஞ்சம் இருங்க வரேன். நான் பிக்சர் சென்ட் பண்றேன் பாருங்க. எல்லாரும் ஒர்க் செஞ்சீங்களா? சில பேர் செஞ்சுக்கிறீங்க, சில பேர் செய்றீங்க இல்லையே. கிளாஸுக்கும் வர வர அட்டென்ட் பண்றீங்க இல்ல. இதுல ஜாயின் பண்ணாக்கள் எல்லாம் செஞ்சிட்டீங்களா? ஓ மிஸ். அன்னைக்கு நான் சல்லாட்டை படிச்சு சொல்லி தந்தேன் தானே, அது செஞ்சீங்களா எல்லாரும்? இன்னும் வாங்கிக்கல. சரி. செய்யாட்டி பரவாயில்ல, செஞ்சாக்கள் ஒருக்கா காட்டுங்க. அதான் எங்களுக்கு இந்த கலர் எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? அது கலர் மாத்தவா? பட் இது ஓகேயா? இது ஓகே. நான் போட்டோ அனுப்பினா பாத்தீங்க தானே எல்லாரும்? ஓ மிஸ். சரி. லாஸ்டா படிச்சதுல என்ன சரி டவுட்ஸா இல்லையே? மாஷாஅல்லாஹ் எல்லாரும் நல்லா நீட்டா செஞ்சிருந்தீங்க. அதே நீட்னஸோட புடிச்சு போனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். சரியா? ஓகே மிஸ். நான் வந்து ஸ்லாண்டட் எஸ் எல்லாருக்கும் இந்த டைம் ஓகேவா? திடீர்னு தான் நான் மாத்தினது. கொஞ்சம் பிஸியா இருந்தா தான் மாத்தினேன். சரியா? இது ஸ்லாண்ட் டெஸ்ட்னா சரிச்சு போடுறது. சரியா? இது இப்படி கொஞ்சம் இல்லாட்டி நீங்க நார்மலா வளமையா கீறுற மாதிரி இப்படி கீறிட்டு அதை டார்க் பண்ணுங்க. எத்தனை பேர் கிளாஸ்ல? அடுத்தது எஸ். இது வந்து இப்படி சரிச்சு போட்டோம். இது வந்து இப்படி நேரா. இப்ப எல்லாரும் கோடு நீட்டா வருதா? பரவாயில்ல. எல்லாருக்கும் நீட்டா வருதா கோடு? டீ குடிக்கலையா? பேசுறீங்க இல்ல? ஓ மிஸ் வருது. இஃப்லாக்கு நல்லா வருது. என்ன மிஸ்? இஃப்லாக்கு நல்லா வருதுன்னு சொன்னேன். ஓ வருது எனக்கு. ஆனா போன முறை ஒர்க்ஸ் எல்லாருமே மாஷாஅல்லாஹ் நல்லா நீட்டா செஞ்சிருந்தீங்க. குறை சொல்ற அளவுக்கு யாருமே இல்லை.
அடுத்தது சி. சி இந்த பக்கம் தானே, இந்த பக்கம் இந்த பிரக்கெட் போடுவோம் அந்த மாதிரி. சரி, இதுல யாருக்கும் விளங்காதாக்கள் ரிட்டர்ன் போட்டு காட்டணுமா? விளங்கிட்டா? ஓ மிஸ். விளங்கின மிஸ். சரி, இரண்டுல அடுத்தது ஓ. மிஸ் மறுபடி போட்டு காட்டுங்களே. எந்த டிசைன்? எல்லாத்தையுமா? ஓ ஓ. டாக் பண்ணீங்க பாருங்க. இப்படி சின்னதா இப்படி வரைஞ்சிட்டு ரைட். கொஞ்சம் இருங்க வரலாம். இடையில இடையில கொஞ்சம் இறைஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க. என் போன் கொஞ்சம் ஸ்பீக்கர் பழுது, அதனால கொஞ்சம் இறைஞ்சா சொல்லுங்க. அண்டை விட கவரேஜ் பரவாயில்லையா? கவரேஜ் பரவாயில்ல, ஆனா அந்த சத்தம் கொஞ்சம் அப்புறம் ரொம்பவே இதா கேட்டுட்டு இருந்தது. கொஞ்சம் இப்ப லேசா கேக்குது. ஸ்பீக்கர் கொஞ்சம் பழுதாயிட்டு ஓவரா போனா கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே ஓகே. அது நாங்க இப்படி தானே வரைஞ்சோம், இப்படி சரிச்சு இப்படி. இது இப்படி நேரா. உங்களுக்கு எடுத்த கைக்கே கஷ்டம்னால நீங்க என்ன செய்யுங்க, இப்படி லைட்டா கோடு போடுங்க. கோடு போட்டு அதை நல்லா புஷ் பண்ணி இப்படியே எடுங்க. இப்படித்தான் வரும். குட்டி பாம்பு மாதிரி இல்லாட்டி புழு மாதிரி இருக்கும். அஸ்விதா சிஸ்டர் வரலையா கிளாஸுக்கு? அவங்க இல்ல போல. அடுத்து ஹாஃப் சி. இது இப்படி வரும். ரெக்கெட் போடுவோம் அந்த மாதிரி. சரியா விளங்கிட்டா? விளங்கிட்டா? ஓ மிஸ். சரி. அடுத்தது லைன் டாட் வைன்ஸ். வைன்ஸ் அன்றைக்கு சொல்லி தந்தேன் தானே, லைனும் சொல்லி தந்துட்டேன். அப்ப ரெண்டையும் மச் பண்ற மாதிரி ஒரு டிசைன் வரப்போகுது. அடுத்தது லைன் ஒன்று போடுங்க. போட்டு குட்டி முக்கோணம் வரைவீங்க இந்த அளவுக்கு. இந்த மாதிரி குட்டி அப்படி வரைஞ்சி
இது வைன்ஸ், இந்த டொட் வரும். வைன்ஸ் இல்ல டொட். டொட் வந்து எல்லாரும் இப்படி இப்படி வைக்க. அடுத்து நான் சொல்லி தருவேன். இதுல அந்த டோன்ட்டும் டூவும் வருது சரியா? எது எது செய்யணும்னு செய்யக்கூடாது. டொட்ஸ்ல இந்த மாதிரி ரவுண்ட் ஒன்று போட்டுட்டு அது இப்படி இப்படி தீட்டு இல்ல, அது பிள்ளை. டாட்ஸ் வந்து எப்பயுமே இப்படி வச்சு புஷ் பண்ணி எடுக்கணும். அப்பதான் அழகா வரும். அஹ், இப்ப எடுக்க அவ்வளவுதா. இதான் dots. மத்தவண்டி வேஸ்டா போடக்கூடாது. அடுத்த லைன்ஸ் இப்படி இப்படி கீழே கூட ஸ்ட்ரெக் ஆகுது மிஸ். ஸ்டக் ஆகுதா? எல்லாருக்கும் ஸ்டக் ஆகுதா? ஓ மிஸ் மிஸ் வாய்ஸ் கொஞ்சம் சத்தம் வருது. வீடியோ காய் வருது. இப்ப இப்ப கேக்குதா? சத்தம் கேக்குது மிஸ். என்னமோ இப்ப அப்படியே இறைச்சி. கேக்குது. ஸ்பீக்கர் கொஞ்சம் பழுது, அதுதான் நான் என்ன செய்யறேன்னு தெரியல. சரி, டிசைன்ஸ் தான் நான் கீறது. டிசைன்ஸ் பாருங்க, நான் பேசும்போது இறைஞ்சா சொல்லுங்க சரியா? கேக்குதா? ஓ மிஸ் இப்ப கேக்குது மிஸ். ஓகே. லைன்ஸ் வந்து அன்னைக்கு சொல்லி தந்த மாதிரி இப்படி இப்படி வரக்கூடா. இந்த மாதிரி லைன் இப்படி போடுங்க. அடுத்து ஹம்ஸ் ஸ்பைரல் நான் சொல்லி தந்தேன் தானே, கொஞ்சம் நீங்க வாங்க சொல்லி முடியட்டும். மிஸ் விழுந்தது இல்ல. யாரும் என்ன கேட்டீங்க? வேற என்னவோ கேட்டீங்கல்ல?
இது ரெண்டாவது டிசைன் ஸ்பைரல் கர்வ் வைன். இந்த நீட்டுக்கு கோடு வந்து போட்டுட்டு இப்படியே எடுத்து இப்படி செய்யுங்க. சரியா? இப்படியே எடுங்க. அதுக்கு அப்புறம் இது இப்படியே ஸ்பைரல்ல கொஞ்சம் அரைவாசி துண்டு இப்படி போடணும். இப்படி இப்போ அதை நீங்க டார்க் பண்ணி விட்டீங்கன்னா சரி. கொஞ்சம் டிவைன்ஸ் வர மாதிரி. இந்த டாட். அடுத்து லீஃப் லைன் வைன்ஸ். டாட்ஸ் போட்டு மிஸ் நீங்க கீழே எழுதுற விளங்க மாட்டேங்கி. ஆ. எல்லாருக்கும் எல்லாம் ஸ்ட்ரக் ஆகுது மிஸ். இப்ப ஆ. இதை டார்க் பண்ணுங்க. எல்லாரும் அன்மியூட் பண்ணியே வச்சு கொள்ளுங்க. ஏன்னா அவசரத்துக்கு நீங்க அன்மியூட் பண்ணி எடுக்கிறது கஷ்டம். உங்களோட வீட்டு சத்தமா இருந்தா நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த வைன்ஸ் எல்லாம் எங்க வரையறேன்டா, இப்போ ஒரு லைன்ஸ் வரைஞ்சு லைன்ஸ் மிஸ் வீடியோ கட் ஆகுது. கவரேஜ் ஃபுல்லா. சரி பாருங்க, இப்படி லைன்ஸ் போட்டு ஹம்ஸ் போடுவாங்க தானே, ஹம்ஸ் போட்டுட்டு அதுல இப்படி வரையலாம். அந்த கீழ் border இருக்குல்ல, அந்த border இல்லாட்டி ஃபிங்கர் டிசைன் அதுகளுக்கு இதை யூஸ் பண்ணலாம். சரியா? நீங்க எதுவுமே இப்ப யோசிக்காதீங்க இது இந்த டிசைனுக்கு வரும் அது எந்த டிசைனுக்கு வரும். கொஞ்ச நாள் போகும்போது உங்களுக்கே பிடி இந்த டிசைன் அதுக்கு போடலாம், இந்த டிசைன் இதுக்கு போடலாம். இது ரூல்ஸ் இல்ல தானே, எந்த டிசைன்னாலும் நீங்க போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது டாட். இங்க டைப் ஆஃப் வேவ் லைன்ஸ் போட்டிக்கு மேல டாட். அடுத்த லீஃப் டைப். இதுவும் அந்த கீழ் border இருக்குல்ல, கொஞ்சம் ஃபுல்லா கீறிட்டு வரேன். இப்படி இந்த மாதிரி மலை ஷேப் மாதிரி வளைஞ்சு லீஃப் எதுக்குள்ள வரையணும்னா இந்த இதுக்குள்ள 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 இதுக்குள்ள. சரியா? சரி, இந்த டிசைன் எங்க வரும்டா, நான் சொன்னேன் தானே இந்த borderஸ் வரும். இந்த borderஸ் இந்த இதுக்கு மேல போடலாம்.
அடுத்து ஹம் ஸ்பைரல் டைப். இந்த இந்த வளைவு கொஞ்சம் பெருசா போடுங்க. இல்ல குட்டி ஹம் ஸ்பைரல் போட்டு அதுக்கு போற இப்படி வந்து இதுல வைன்ஸ், அடுத்து இதுல பூ, அடுத்து லீஃப். லீஃப் இல்லாட்டி வைன்ஸ்னு சொல்லலாம். அடுத்து ட்ரையாங்கிள் டாட்ஸ். ட்ரையாங்கிள் எப்படி கீறுண்டு பாருங்க. இங்க ஒரு டாட், இந்த மலை மாதிரி இருக்கு தானே, அதுக்கு டாட்ஸ் போடுங்க. செங்கன வந்து வைன்ஸ். சரி, இந்த பேப்பர் இவ்வளவு தான். இது யாருக்கும் விளங்காதாக்கு பேப்பர்ஸ் பாருங்க, விளங்காதாக்கு சொல்லுங்க. அடுத்த டிசைனுக்கு போவோமா? என்ன டைம் இல்ல, ஹாஃப் அன் அவர் தான் இருக்குது. போமா அடுத்ததுக்கு. ஓகே மிஸ். ஓகே ஓகே விளங்காத ஓகே மிஸ். இல்ல மிஸ், அடுத்ததுக்கு போவோம். சரி சரி. படிப்புல ஆர்வம். சரி, அடுத்தது வந்து இது நீங்க இதான் உங்களுக்கு இஷ்டப்பட்டு வரையலாம், ஏனோ தானோட்டு வரையலாம். உங்களோட இஷ்டத்துக்கு நீங்க கைக்கு வந்த மாதிரி விளையாடலாம். விளங்க மாட்டேங்குது மிஸ். விளங்க மாட்டேங்குதா? ஓகே, இப்ப விளங்க. அது கொஞ்சம் 5 செகண்டுக்கு விளங்காம இருக்கு, புற சரியா இருக்கும். அப்படி வரைஞ்சிட்டு நடுவுல டாட்ஸ். அடுத்தது லைன்ஸ். அதுக்குதான் நீங்க கஷ்டப்பட்டு போடணும். இப்ப டபுள் லைன்ஸ்.
இப்ப நீங்க அடுத்த முறை போட போக்குள்ள இப்ப இந்த லைன்ஸ் போட்டுட்டீங்க. இப்ப அடுத்த லைன்ஸ் போடும்போது இதே கேப் இங்கேயும் இருக்கணும். கூடவும் கூட கொஞ்சம் கொஞ்சம் கூட்டி குறையலாம், பிரச்சனை இல்லை. ஆகலும் கூடி குறைய கூடாது. ஆகலும் கூடி குறைஞ்சிங்கன்னா டிசைனே அழகு இல்லாம போயிடும். எல்லாரும் லைன்ஸா கொஞ்சம் அழகா எடுங்க. இந்த பாக்ஸ்ல நான் வரைய சொன்ன டிசைன்ஸ் வந்து நீங்க உள்ளங்கையிலையும் கேப்ஸை நிரப்புறதுக்காண்டி போடலாம், ஃபிங்கர்ஸை நிரப்புறதுக்காண்டி போடலாம். இப்ப நீங்க இதுல விட்டு 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 இருக்கீங்க, நீங்க பாருங்க. இதுல இருந்து இதுல, அடுத்தது இதுல இருந்து இங்க. இது நடுவுல டாட்ஸ். நீங்க பாக்ஸை வந்து நீட் அழகா போட்டீங்கன்னா தான். இப்ப பாருங்க, இது கிட்டத்தட்ட எல்லா பாக்ஸும் ஷேப்பா தானே இருக்குது. ஒன்று கூட குறைய அப்படி இல்லை தானே. அப்ப நீங்களும் அழகா போட்டீங்கன்னா தான் அழகா வரும். பிழைக்க பிழைக்க செய்யுங்க, பிழைக்க பிழைக்க செஞ்சா தான் நல்லா வரும். நான் எத்தனை தடவை பிழைச்சிக்கிறேன், எத்தனை தடவை செஞ்சுக்கிறேன். இப்ப பாருங்க, நீங்க கேப்ஸ் வந்து கொஞ்சம் கூடி குறைஞ்ச மாதிரி போட்டு காட்டுறேன், எப்படி அசிங்கமா இருக்குது. இது பாருங்க, இது சின்னது, இது பெருசு, இது சின்னது பெருசு. இப்படின்ற போது அசிங்கமா இருக்கும் டிசைன்ஸ். இது பாருங்க எவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கு. இது மாதிரி வரைஞ்சுக்கோங்க, சரியா? கொஞ்சம் இருங்க, வரேன்.
எல்லாரும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. நான் வீட்ல இல்ல, வெளியே இருக்கிறேன். அதான் கொஞ்சம் பிஸியா இருக்கு. வீட்டு போயிட்டு வரேன். எல்லாரும் கிளாஸ்ல இருக்கிறீங்க தானே? ஓ மிஸ். ஓ மிஸ். உங்களுக்கும் இப்படி கான்ஸ் வந்து இடையில விட்டு விட்டு இருந்தா குண்டூசி இருக்கு தானே? குண்டூசியால கொஞ்சம் உள்ள குத்திட்டு எடுத்தீங்கன்னா ஃப்ளோ ஆகும். அடுத்த டிசைன்ஸ் வந்து இந்தா இப்படி 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 அலைச்சா ஓ மிஸ். சின்ன பிள்ளை ஒன்று பேசுற மாதிரி இருக்கு. சின்ன பிள்ளையா நீங்க? இப்ப யார் பேசினது? என்னடா சத்தம் இல்ல? ஹலோ? ஃபாஸ்டா போறேன் நானா இல்லையே? இல்ல மிஸ். ஃபாஸ்டா போனா சொல்லுங்க. ஃபாஸ்ட் மீன்ஸ் நான் இந்த நோட்ஸ் உங்களுக்கு தாரது கொஞ்சம் ஃபாஸ்டான்னு கேட்குறேன். இந்த ஒரு நாளைக்கு 2 தார மாதிரி இருக்குதானே? இந்த கேப்ஸ் வந்து உங்களுக்கு கூட தானே, மண்டே டு ஃப்ரைடே டேஸ். அதுக்கு தான் அப்படி ஒர்க்ஸ் தானே. இதுக்கு நான் அடுத்த டிசைன்ஸ் போடுறேன். இதுக்குள்ளேயே மெனக்கட்டு இருந்தா மிச்சம் போடல. அது அடுத்தது அப்பதான் வரைஞ்சிருந்தா 2 லைன் அத மாதிரி வரைஞ்சுக்கோங்க. இதுல இங்க 4 பக்கம் மூலையிலையும் டாட்ஸ்.
அடுத்தது 3 லைன்ஸ். இந்த 3 லைன்ஸ் வரைய போக்குல கொஞ்சம் மெதுவா வரைங்க. ஏன்னா நீட்னஸ் வரணும். நீட்னஸ் வரணும், அதே மாதிரி அந்த பாக்ஸும் ஷேப்பா வரணும். இப்ப சப்போஸ் இங்கால வந்து இடம் கூடதான் வந்துட்டு இப்ப நீங்காலதான் கோடு போட்டுக்கிட்டீங்கன்னா, இப்ப 2 கீரையா சின்னோண்டு கீரை ஒண்ணு தானே, அதை இங்கால கீராம அந்த ஒன்றை இங்கால வரேன். இதுக்கு என்ன செய்யுங்க, இந்த பாக்ஸுக்குள்ள கலர் அடிங்க, டார்க்னஸா கொடுங்க. பாக்ஸ் எந்த ஷேப்ல இருக்கோ அந்த ஷேப்ல கொடுங்க. சரியா? அடுத்தது 3 தான். எல்லாரும் இருக்கிறீங்களா? ஹலோ, மிஸ். யாரும் பேசுறீங்க? அவ்வளவு இன்ட்ரெஸ்டா படிப்புல? உமா கிளாஸ். ஓ, யார் சொன்னது? என்ன சொன்னீங்க? ஒன்னும் சொல்லல மிஸ். என் புள்ள சத்தம் போட்டுதான் அத்தா மியூட்ல பிள்ளையும் படிக்குது. பக்கத்துலதான், வேற என்ன செய்ய. படிக்கட்டும் படிக்கட்டும். குழப்பாவே இருந்தா சரி. என்ன குழப்பாமைக்காரு, ஆனா காய்ச்சி காய்ச்சிக்காரு. இந்த கேப்ஸுக்குள்ள டாட்ஸ் வைங்க. அப்ப நான் போட்டது வந்து 2 லைன், இது 3 லைன். சரியா? என்ன இது ஃபுல்லா லைன்ஸ்ன்றதால நீங்க கொஞ்சம் பொறுமையா செய்யணும், பறந்து பறந்து செய்யல. இப்ப பேசினது இமாஷாவா? ஓமா மிஸ். உங்களுக்கு எத்தனை வயசு? விழுங்களே. உங்களுக்கு எத்தனை வயசு? 23. ஏன் மிஸ் வயசு கம்மி மாதிரி இருக்கா? இல்ல, நான் நினைச்சேன் கொஞ்சம் 26, 27 இருக்குன்னு நினைச்சேன். ஓ மை காட். வயசுல கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி இருக்கு.
உங்களுக்கு எத்தனை ஏஜ் மிஸ்? சொல்லுங்க பாப்போம். 25, 26. 26, 7. அவ்வளவு பெரிய ஆள் மாதிரியா இருக்கு. இல்லையா? இல்லையே. 22. 23. ஓ அப்படியா? ஓகே. உங்களுக்கு மிஸ்லாக்கு எனக்கு 26. தாஜி எனக்கு 26 மிஸ். 26 மாதிரி தெரியல, சின்ன பிள்ளை மாதிரி இருக்கு. அப்படிதான் சொல்லி எல்லாரும். ஏனாச்சி பொய் 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 பொய். தாத்தா தங்கச்சிக்குள்ள சண்டை. அவக்கு கொஞ்சம் போறாம. இல்ல இல்ல அவன் ஹை குறைச்சல் ஐஷுடுங்கன். இன்னைக்கு கொஞ்சம் சைலண்டா போகுது மிஸ் கிளாஸ். ஓ, கொஞ்சம் போர் அடிக்குது, அதான் நான் பேசுறேன். ஓ இது என் ஹஸ்பண்ட் வேலையை போயிட்டாரு, பேபியை பார்த்துக்கொள்ள நான் அதான் கொஞ்சம் மீட் பண்ணி வச்சிருக்கேன். நான் கேக் இருந்தேன். விளையாடல மிஸ். ஆ பேபி யார் பாக்குறேன்னு கேட்கொண்டு இருந்தேன். ஓ அவரு போயிட்டாரு, 1 மணிக்கு ஷிஃப்ட். அவர் போயிட்டாரு. இது நான் தான் அவ பார்த்துட்டு இருக்கேன். சரியா கவனிக்கவும் கிடைக்குது இல்ல கிளாஸ். ரெக்கார்டிங்ஸ் பாருங்க அப்ப. ஓ ஓகே மிஸ். அடுத்தது வந்து இப்படி ஒன்று போட்டு இப்படி போட்டு இப்படி 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 இப்படி. உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் விளங்காட்டி நீங்க என்னட்ட கேளுங்க, நான் சொல்லி தரேன். இந்த சில ஆட்கள் ரெக்கார்டிங்ஸ் பார்த்து விளங்காது. ஓகே மிஸ். அப்ப நிஃப்லாட தங்கச்சிக்கு எத்தனை வயசு? நிஃப்லாக்கு அவக்கு எத்தனை இருக்கும் எனக்கு? ஒரு 22. 21. சரியாதான் முடிச்சுக்கிறாங்க. ஓ வேற யாரு? ரியாக்கு பிள்ளைக்கு வயசு கேட்கட்டாமாமா? ஓ, பிள்ளைக்கு அவக்கு 11 month. வேற யாரெல்லாம் இருக்கிறீங்க சொல்லுங்க, நம்ம வயசுல. நான் ரியா எல்லாம் கேட்கிறேன், சொல்றீங்களே. இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு ஃபேஸ் காட்டி நம்ம கிளாஸ் படிப்போம். அது ரெக்கார்டிங்ஸுக்குள்ள வராது. No problem. ஓகே மிஸ். ரெக்கார்டிங்ஸ் வரப்போக்குள்ள எல்லாரும் பாப்பாங்க தானே. சரியில்லை, இது கொஞ்சம் பெரிய பாக்ஸா போடுங்க. போட்டுட்டு இந்த பாட்டு இருக்கு தானே, இதுக்கெல்லாம் ஹம்ஸ் வரீங்க. அடுத்தது இந்த பாட்டுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பக்கமே முடிச்சிருங்க. இந்த பக்கம் முடிச்சிட்டு அடுத்த பக்கத்துக்கு வாங்க. அப்ப கிளாஸ் முடிக்கொண்டதுக்கான இந்த சைட் கீழல. அது பிறகு குட்டி ஸ்பைரல், lines, sorry, hums, குட்டி குட்டி dots. Spiral, hums, lines,
டாட்ஸ். சரி, இவ்வளவுதான் கிளாஸ். சரியா? யாருக்கும் விளங்காதாக்கள் அப்படி டிசைன் போட்டு காட்டணும்டாக்கள் சொல்லுங்க. இந்த லைன்ல நான் இதுக்கு தான் சொன்னேன் படிங்க படிங்க. பாத்தீங்களா, இது ஃபுல்லாவே லைனா தான் இருக்குது. பாத்தீங்களா, இதுவும் இதுவும். இதுல யாரு விளங்காதாக்கள்? இந்த ஸ்லாண்டர்டஸ் சி அதுகள் அந்த விளங்க- பெஸ்ட் உள்ளத போட்டு காட்டுங்க மிஸ். சி போட்டது கொஞ்சம் விலங்க இல்ல. சி போடுறதா? ஓ, அதுவும் அதுக்கு மேல் மத்ததும். நான் மூணே போட்டு காட்டுறேன். இதை கொஞ்சம் இப்படி பாருங்க, இப்படி ஒரு சரிச்ச மாதிரி கோடு கீறுங்க. கீறிட்டீங்களா? கீறிட்டு இந்த பக்கத்தை ரவுண்ட் ஆக்குங்க, இந்த பக்கத்தையும் ரவுண்ட் ஆக்குங்க. இந்த டைனோசர் இல்லாட்டி ஒட்ட வச்சு தலை இப்படி நிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, இதை கொஞ்சம் டார்க் பண்ணுங்க. டார்க் பண்ணிவிட்டீங்கன்னா வந்துடும். சரியா? ஓகே மிஸ். கொஞ்சம் சரிச்சு கையை சரிச்சு வச்சுக்கிருந்தீங்கன்னா சரிச்சு வரும். அடுத்து வரைஞ்சு காட்டுறேன். இதுவும் அப்படிதான், ஒரு குச்சி மாதிரி போடுங்க. இந்த பக்கம் இழுங்க, இந்த பக்கம் இழுங்க. அதை டாக் பண்ணுங்க. மண்புழு மாதிரி இருக்கும். அடுத்தது சி. அதுவும் இப்படி கோடண்டு போட்டுட்டு இந்த பக்கத்தை கேர்வ் ஆக்குறேன், இந்த பக்கத்தையும் கேர்வ் ஆக்குறேன். பிராக்கெட்ஸ் போடுவேன் நான். வாரமே எல்லாரும் குளுக்கோஸ் குடிச்சிட்டு வாரீங்க, ஒத்தர் பேசுறீங்க இல்ல. ஓ, யானா. சரியா? ஓகே மிஸ். இது சைட்டுக்கு போடுறது, இது நேரா போடுறது. சரியா? ஓகே. இன்னொருக்கா வரைகிறேன் பாருங்க. சரியா? யாருக்கு எது டவுட் இருக்கா? ஃபர்ஸ்ட் இந்த துண்டு இருக்கு தானே, இந்த துண்டு நீங்க யாரும் டக்குன்னு ட்ரை பண்ணாம ரஃப்ல ட்ரை பண்ணுங்க. ரஃப்ல ட்ரை பண்ணிட்டு ஒயிட் ஷீட்டை ட்ரை பண்ணீங்கன்னா நீட்டா வரும். சரியா? இது விளங்குதா? அடுத்தது வந்து எப்படியுமே கோடு தானே, அது கோடுனால பிரச்சனை இல்லை, அது நீங்க தான் வடிவா வரையணும். சரி, இதுல யாருக்கும் விளங்காதாக்கள்? விளங்கிட்டா எல்லாருக்கும்? மிஸ் விலங்க. அஸ்ஸலாமு மிஸ். நான் லேட் ஆகிட்டா வந்தேன், எனக்கு விளங்கல. உங்களை தான் தேடிட்டு இருந்தேன் நான். கொஞ்சம் லேட் ஆயிட்டு போன் கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. சரி.
கொஞ்சம் இல்ல நிறைய லேட் ஆயிடுச்சு. ஓ கிளாஸ் விளங்கி நடக்கிற டைம் வந்துட்டு இருந்து பாத்தீங்க? விளங்கல. எந்த டிசைன்ல இருந்து பாத்தீங்க? நான் கடைசியா நீங்க அந்த பாக்ஸ் போட்டீங்க, ஓ பாக்ஸ்ல இந்த டிசைனுக்கு வரையிலனா ஆ. மத்த பேப்பர்ல பாருங்க பாக்ஸ் போட்டீங்க. ஓ ஓ, இது ஓ இந்த டிசைன் தான் வந்தது. சரி, நீங்க ரெக்கார்டிங்ஸ் பாருங்க. ரெக்கார்டிங்ஸ் பார்த்து விளங்காட்டி என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லி தரேன். சரியா? ஓகே மிஸ்.